கடவுள் நம் வீரர். இன்றைய முதல் வாசகத்தில் மிக அருமையான மனதை தொடக்கூடிய ஒரு இறைவசனத்தை தூய பவுல் சொல்கின்றார். அது என்ன தெரியுமா? கடவுள் நம் சார்பாக இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? அப்படி என்றால் நமக்காக போரிடுபவர் யார் தெரியுமா? கடவுள்தான். நீங்கள் விடுதலை பயண நூலுக்கு சென்று பாருங்கள். எகிப்தியர்கள் பார்வோன் ராஜா இஸ்ராயேல் மக்களை விடுவித்து விட்டான். அவர்கள் செங்கடலை நெருங்கிய பொழுது மீண்டும் அவன் பின்தொடர்வதை அவர்கள் கண்டார்கள். இதோ எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா எங்களை இந்த பாலைநிலத்தில் கொள்வதற்கு நீர் கொண்டு வந்திருக்கிறீர் என்று அழுது புலம்பி தவிக்கும் பொழுது மோசேயும் கடவுளிடம் முறையிடுகின்றார். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் சொன்னது என்ன தெரியுமா? இதோ இன்று நீங்கள் காண்கின்ற இந்த எகிப்தியரை மீண்டும் காணப்போவதே இல்லை. ஏனென்றால் இன்று உங்கள் சார்பாக நின்று போரிடப் போவது நாமே என்று சொன்னார். அப்படித்தான் போரிட்டார். எகிப்திலிருந்து தப்பி பிழைத்து வந்த மக்கள், இஸ்ராயேல் மக்களுக்கு அப்பொழுது மிகுந்த நம்பிக்கை உண்டாயிற்று. அன்று காக்க தொடங்கிய கடவுள் இறுதி வரை காத்து கொண்டுதான் இருந்தார் என்பதை நாம் அறிகின்றோம். ஆக நம்பிக்கையே இல்லாமல் போன நேரத்திலும் கூட ஆண்டவர் தான் நமது பக்கம் வீரராக இருந்து செயல்படுகின்றார் என்பதை இஸ்ராயேல் மக்கள் என்று கண்டு கொண்டார்கள். அதே கருத்தை தான் இன்று தூய பவுலும் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். நாம் எல்லாம் மனம் சோர்ந்து போவது எந்த நேரத்தில்? எனக்கு யாருமே இல்லை, எல்லோரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், நான் எப்படி இந்த உலகத்தில் போராடுவேன் என்று சிந்திக்கின்ற பொழுதுதான் நமக்கு மனமே வெறுத்து போய்விடும், கடவுள் மீதும் கோபம் வரும். அப்படி இருத்தல் ஆகாது. எந்த சூழ்நிலையிலும் நம்மை தேர்ந்து கொண்ட கடவுள் நம்மை விடப்போவதே இல்லை. இயேசு கிறிஸ்துவும் கூட அந்த சூழல் வந்தது. கெத்செமனி தோட்டத்தில் அவர் இரத்த வியர்வை வியர்த்த பொழுதும் கூட நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வானதூதரை அனுப்பி தேற்ற வைத்தவர் தான் நம் ஆண்டவராகிய தேவன். உணர்ந்து பார்ப்போம். நம் வேதனை மிகுந்த நேரங்களில் கடவுள் நம்மை கைவிடுவதில்லை, நம்மோடு சார்பாக நின்று நமக்காக போராடுகிறார் என்ற நம்பிக்கையை வளர்ப்போம்.